வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. இன்னைக்கு நாம் கேட்க போகிறது மகாபாரதத்தின் கிளைக்கதையான நல தமயந்தி. இந்த கதையை கேட்டவர்களுக்கு சனி பகவானோட பாதிப்பு குறையும் அப்படின்ற நம்பிக்கையும் உண்டு. அந்த அளவுக்கு விசேஷமான இந்த கதைக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது நல தமயந்தியின் கதை. அடர்ந்த காட்டில் ஒரு குகைக்குள்ள ஒரு வேடுவன் வேடுவத்தி வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த வேடுவன் பெயர் ஆகுகன், அந்த வேடுவத்தியின் பெயர் ஆகுகி. 2 பேருமே ரொம்ப பரஸ்பர அன்புடன் காதலுடன் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு முனிவர் வராரு. அவங்களும் அவரை நல்லபடியாக கவனிக்கிறாங்க. அந்த ராத்திரி முனிவர் அவங்க வீட்டிலேயே தங்குறாரு. அந்த குகையோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் ஒரு நேரத்தில் 2 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது வெளியில் ஒரே குளிராக இருந்ததால் ஆகுகன் தன் மனைவியை வெளியில் வச்சுக்க முடியாமல் உள்ள அந்த முனிவர் தங்கியிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன் வீட்டுக்குள்ளே மனைவியை அனுப்பி ஒரு ஓரமாக படுத்துக்க சொல்கிறாரு. இந்த அளவுக்கு தன் மனைவி மேலே நம்பிக்கை உள்ளவரை பார்த்ததில்லை என்று சொல்லி இருவருக்கும் ஆசி வழங்குறாரு. அதற்கப்புறம் சில வருடங்கள் கழித்து அந்த வேடுவன் ஒரு மிருகத்தால் அடித்து கொல்லப்படுறான். அந்த துன்பம் தாங்காமல் அவர் மனைவியை இறந்து போகிறாங்க. இப்படியே இந்த ஜென்மம் முடிந்து போகுது. அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டினுடைய இளவரசனான நலனாகவும், ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசி தமயந்தியாகவும், முனிவர் ஒரு அன்னப்பறவையாகவும் பிறக்கிறாங்க. இந்த 3 பேருக்கும் எப்படி தொடர்பு வந்தது? இந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி காதலிச்சு சேர்றாங்க? அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருது? அதை எப்படி சமாளிக்கிறாங்க? எப்படி சமாளித்து ஒன்று சேர்றாங்க என்பதுதான் நல தமயந்தியின் கதை. நிடது நாட்டு மன்னனுடைய மகன்தான் நலன். நலன் ஒரு நாள் தனது நந்தவனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அன்னப்பறவையை பார்க்குறாரு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. தனது காவலாளி கிட்ட சொல்லி அந்த அன்னப்பறவையை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. அந்த அன்னப்பறவையை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அன்னப்பறவை நலன் கிட்ட பேசுது. நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப அறிவாக இருக்க, இந்த நாட்டு மக்கள்கிட்டையும் அன்பாக இருக்க. உனக்கு ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், இந்த நாட்டு மக்களிடத்தை பாசத்தோடு நடந்துக்கணும். அப்படிப்பட்ட ராணி ஒருத்தி இருக்கா, நான் அவளை பற்றி உன்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி தமயந்தியோட அழக அத்தனையும் அப்படியே வர்ணிக்குது அந்த அண்ணன். அதை கேட்ட உடனே தமயந்தியை பார்க்காமலேயே நலனுக்கு அவள் மேலே காதல் வருது. அப்போது அந்த அண்ணன் நலன் கிட்ட சொல்லுது, நான் வேணும்னா தமயந்தி கிட்ட தூது சொல்லவா? நலன் இப்போ அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னு, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்லவான்னு அண்ணன் கேட்க உடனே நலனும் சரின்னு சொல்கிறான். இப்போ அந்த அண்ணன் பறந்து போய் தமயந்தியோட நாட்டுக்கு போக அங்கே தமயந்தி எங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குது. தமயந்தி தனிமையில் இருக்கிறது அந்த நேரமாக பார்த்து தமயந்தி கிட்ட போய் நலன் பற்றியும் நலனோட பெருமைகளை பற்றியும் பாட்டா பாடுது. அந்த பாடலை கேட்ட உடனே நலன் இப்படித்தான் இருப்பான்னு அவன் மேலே காதலும் வந்துடுது. அந்த நேரத்தில் தமயந்தியோட தந்தையான விதர்ப்ப நாட்டு மன்னன் பீம மகாராஜா தமயந்திக்கு சுயம்பர ஏற்பாடு செய்கிறாரு. சுயம்பரத்துக்கு எல்லோரும் வருவாங்க இல்லையா? வரவழைக்கப்பட்ட இளவரசர்களுள் மன்னர்களுள் நலனும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் தமயந்தியின் அழகை கேள்விப்பட்டு ஆசைப்பட்டு தேவர்களும் வராங்க. அப்படி வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருத்தர். தேவர்கள் அனைவரும் தமயந்தின் மனசுல நலன்தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அதனால எல்லோரும் நலன் உருவத்தில் வராங்க. அந்த சுயம்பரத்தில் நலனை கண்டுபிடிச்சி நலன் கழுத்தில் மாலை போட்டுடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு வர்ற அவளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. அந்த இடத்துல நலன் மாதிரி 6 பேர் இருக்காங்க. இதில் உண்மையான நலன் யாரு, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தமயந்தி யோசிச்சுட்டு இருக்கா. தமயந்தி நலனை எப்படி கண்டுபிடிச்சி மாலையிட்டு திருமணம் செய்துக்கிட்டா, அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.